Hi, welcome to Alamu. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஸ்வீட் மைதா மாவு பிஸ்கெட் தான். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் செய்யறதும். கடையில விக்கிற மாதிரி வீட்லயே ஈஸியா செஞ்சிர முடியும். இத பம்பாய் லக்கடின்னு சொல்லுவாங்க, கலகலான்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். இது மிக்சர்ல எல்லாம் கூட போடலாம். அங்கங்க வரும்போது ரொம்பவே டேஸ்டியா நல்லா இருக்கும். இப்போ ஸ்வீட் மைதா மாவு பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிஸ்கெட்டுக்கு தேவையானது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2 கப் மைதா மாவு, 1/2 கப் பால், 1/2 கப் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/3 கப் நெய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு பிசைறதுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்த 1/3 கப் நெய்யை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 கப் பால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் பண்ண சுகர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வச்சுருந்த 2 கப் மைதா மாவையும் ஒன்றா சேர்த்துறாமல் கொஞ்சமாக நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கப் அளவு சேர்த்துட்டேன். மறுபடியும் இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். பிசைஞ்சு பார்த்துட்டு நமக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு வரலைன்னா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு 1/2 கப் சேர்த்துட்டேன். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவை 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நான் இந்த மாவை 2 போர்ஷனாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்ச ஒரு பார்ட்டை முதல்ல திரட்டி எடுத்துக்கலாம். திக்காக நம்ம தேய்ச்சிக்கிட்டா போதும். ரொம்ப மெலிசா சப்பாத்தி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஓரளவு மீடியமாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இது எண்ணெயில் போடும்போது இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு வரும். சைடில் இருக்க பார்ட்லாம் கட் பண்ணிவிட்டு நான் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் நம்ம எண்ணெயில் போடும்போது நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் தனித்தனியாக க்யூபாக வந்துடும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இது எண்ணெயில் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு கொஞ்சம் பெருசாகும். எண்ணெயை பேனில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா பிஸ்கெட்ஸையும் சேர்த்துக்கலாம். நம்ம சிம்மில் வச்சே தான் வேக வைக்கணும், இல்லைனா வெளியில் கருகிரும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நமக்கு உள்ளேயும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மைதா மாவு பிஸ்கெட் ரெடி. ஈஸியான இந்த மைதா மாவு பிஸ்கெட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாய்.